காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் இரண்டாம் கட்டமாக 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பீகார் வரலாற்றில் இல்லாத வகையில் சுமார் 65 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடு மற்றும் பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் நேற்று மாலையில் மழை பெய்தது. கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக மழை நீடித்தது. மாலையிலேயே வானம் இருண்டு குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலையில் சவரன் தங்கம் 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 560 ரூபாய் அதிகரித்தது. இதனால் ஒரு சவரன் விலை 91,840 ரூபாயாக உள்ளது. கிராம் தங்கம் 11,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 169 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,69,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்சி மாவட்டம் பொன்மலைப்பட்டியில் முதியோர் பகல் நேர பராமரிப்புக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 24 அன்புச்சோலை மையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அன்புச்சோலை மையத்தில் முதியவர்களுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரம் விளையாடி மகிழ்ந்தார். தமிழ்நாடு அரசு துறைகளில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அடுத்த 3 ஆண்டுகளில் நடைபெறும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதித் தேர்வுகளான ஆசிரியர் தகுதித் தேர்வு, தமிழ் தகுதித் தேர்வு, முதுநிலை தேர்வுகளுக்கு பொருந்தாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தென்காசியில் சீருடை பணியாளர் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட இளைஞர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இளஞ்சியில் தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் கோபிகிருஷ்ணன் என்பவர் செல்போனில் வினாத்தாளை போட்டோ எடுத்ததாக மேற்பார்வையாளர் புகார் தெரிவித்தார். இதையடுத்து கோபிகிருஷ்ணனை பிடித்து விசாரித்ததில் அவர் உள்ளாடைக்குள் செல்போன் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டோக்களை பாண்டியராஜ், மல்லிகா, பிரதீப் ஆகியோருக்கு அனுப்பி விடைகளை கேட்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் கைதானவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார். திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்த தாமரைச்செல்வன் என்ற ரியல் எஸ்டேட் கலெக்ஷன் ஏஜென்ட் சதீஷ் என்ற நபருடனான முன்பகை காரணமாக 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மார்ச்சிங்பேட்டை காவல் குடியிருப்புக்குள்ளேயே நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 5 பேர் கைதான நிலையில் காவல்துறையினர் 2 தாக்கிவிட்டு சதீஷ் தப்பிச் செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை காலில் சுட்டுப்பிடித்தனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை மீட்பதற்கான முயற்சியை தொடங்கியிருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இடம் பகவத் கூறியுள்ளார். மேற்கு மாலியில் உள்ள கோபுரி அருகே தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் 5 பேரை கடத்திச் சென்றனர். இவர்கள் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ், இசக்கிராஜ் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னுத்துறை, புதியவன், பேச்சிமுத்து என்பது தெரியவந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இடம் பகவத்தை சந்தித்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களது உறவுகளை பாதுகாப்பாக மீட்டுத் தரக்கோரி கண்ணீர் மல்க மனு அளித்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானால் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில்
ஒரு காலம் அது எடுபடாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் SIR-ஐ திமுக எதிர்க்கிறது என்று விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். SIR வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர கடந்த ஆண்டே அனுமதி பெற்ற நிலையில் வழக்கு தொடராமல் காலதாமதம் செய்ததற்கான காரணத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் திமுக நகராட்சி தலைவரை திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வீழ்த்தினர். கிருஷ்ணகிரி திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை மாற்றக்கோரி திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. 33 உறுப்பினர்கள் கொண்ட நகராட்சியில் தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட 27 பேர் வாக்களித்தனர். இதனால் ஃபரிதா நவாபின் பதவி பறிபோனது. இதனிடையே அதிமுக கவுன்சிலரை கடத்தியதாக கூறி அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. கரூர் CBI அலுவலகத்தில் 5வது நாளாக ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வந்தது தொடர்பாக தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களிடம் விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் 2 அதிகாரிகள் CBI விசாரணைக்கு ஆஜராகினர். அமெரிக்காவில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பு செனட்டில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டிற்கான செலவு மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது. இதனால் அரசு நிர்வாகம் கடந்த 40 நாட்களாக முடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் செனட் உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். இதனிடையே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதால் பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் மீது அதிகமான வரி விதிக்கப்படுவதாக அதன் உரிமையாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வரி விதிப்பை வாபஸ் பெற வலியுறுத்தி பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவையை நிறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரியலூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இது தொடர்பாக சந்தித்து பேசி மனுவும் அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட உள்ள 8 வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் சென்னை வந்தடைந்தன. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பெங்களூரு, கோவை, நாகர்கோவில், நெல்லை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 சொகுசு வால்வோ பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பெங்களூருவிலிருந்து 8 சொகுசு வால்வோ பேருந்துகள் சென்னை பல்லவன் இல்லம் பணிமனைக்கு வந்தடைந்தன. எஞ்சிய 12 பேருந்துகள் இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லை பெரியாறு அணை பலமாக இருப்பதை மத்திய கண்காணிப்பு குழு உறுதி செய்துள்ளது. அணையில் ஆய்வு செய்த கண்காணிப்பு குழு மதகுகளின் இயக்கம் சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அணையின் சுரங்கத்திலிருந்து வெளியேறும் கசிவு நீர் நிமிடத்திற்கு 93 லிட்டராக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் நீர்மட்டம் 134 அடியாக இருக்கும் சூழலில் அதற்கு ஏற்பவே கசிவு நீர் உள்ளதென்றும் கண்காணிப்பு குழு குறிப்பிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பள்ளி வேன் சக்கரத்தில் சிக்கி 1 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. செட்டிக்குப்பம் வன்னியர் வீதியில் துர்காஸ்ரீ என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அப்படியாக சென்ற தனியார் பள்ளி வேன் சக்கரத்தில் சிக்கி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் தடாகம் அருகே தோட்டத்து வீட்டிற்குள் நுழைந்த யானை அரிசி சாப்பிட்ட வீடியோ காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை ஒன்று நஞ்சுண்டாபுரம், வரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாழை தோட்டங்களில் நுழைந்து மரங்களை சேதமடைய செய்தது. மேலும் தாலியூர் பகுதியில் மாரணன் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிசியை சாப்பிட்டது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டாவில் பெயர் சேர்க்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். கிருஷ்ணசாமி என்பவர் பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்காக புதூர் விஏஓ முத்துலட்சுமியை அணுகிய நிலையில் அவர் 30,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார். இந்த நிலையில் தனது வீட்டில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றபோது முத்துலட்சுமி லஞ்ச ஒழிப்பு காவலர்களிடம் கையும் கடவுமாக பிடிபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ஆரணியைச் சேர்ந்த ரவி சித்ரா தம்பதியின் மகன் சுனில்ராஜ் அரசு உதவி பெறும் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி விடுமுறை என்பதால் சக நண்பர்களுடன் கமண்டல நாகநதி ஆற்றில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் இறங்கி குளித்த சுனில்ராஜ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் நீண்ட போராட்டத்திற்கு பின் அவரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை அருகே ஆண்டிக்கோன்பட்டி கிராமத்தில் மாமியார் மீது மருமகள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருமகள் வளர்மதி மாமியார் சரசுக்கு சண்டை ஏற்பட்ட போது ஆத்திரத்தில் வளர்மதி கட்டை மற்றும் கரண்டியை கொண்டு தாக்கியதில் சரசு பலத்த காயமடைந்தார். சரசு தலையில் 50 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் அல்லல் படுவதாக மருத்துவ பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புற நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கான ஒப்புகைச் சீட்டு வழங்கும் பகுதியில் ஒருவர் மட்டுமே பணியில் இருப்பதால் மருத்துவ பயனாளிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. புற நோயாளிகளுக்கு நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மருத்துவம் பார்க்கப்படும் நிலையில் ஒப்புகைச் சீட்டு வழங்க தாமதமாவதால் மருத்துவரை சந்திக்காமல் திரும்பிச் செல்வதாகவும் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை விலைக்கு வாங்கி டன் கணக்கில் கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு கும்பல் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று நியாய விலை கடை பொருட்களை எடை போட்டு குறைந்த விலைக்கு வாங்குவதாக கூறப்படுகிறது. அவற்றை மூட்டைகளாக கட்டி கார் மூலம் காவல் கண்காணிப்பு இல்லாத சாலைகள் வழியாக ஆந்திராவுக்கு கடத்திச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வாழவந்தி கிராமத்தில் உண்டு உறைவிட பள்ளியில் குடிநீர் வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். 62 ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு போர் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது சேதமாகி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் குடிநீர் தேவைக்காக தினந்தோறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றில் இருந்து குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசி நாயக்கனூர் கிராமத்தில் குடிபோதையில் இளைஞர் புளிய மரத்தின் உச்சியில் ஏறி அட்டகாசம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு மீட்புத் துறையினர் மரத்தின் உச்சிக்கு சென்று அவரை கயிறு கட்டி கீழே இறக்கிவிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வனவாசி அரசு பள்ளியில் கட்டி முடித்து 3 ஆண்டுகள் கடந்தும் பயன்படுத்தப்படாத கழிவறை சிதிலமடைந்து காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சுகாதார வளாகம் கட்டப்பட்ட நிலையில் முறையான பராமரிப்பு மற்றும் தண்ணீர் இணைப்பு இல்லாததால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகைக்கடையில் தங்க நகையை திருடிய 2 பெண்கள் அதனை மறைக்க கவரிங் நகையை வைத்துவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நகை வாங்குவது போல நடித்து ஒவ்வொன்றாக பார்வையிட்ட அந்த பெண்கள் ஒரு கட்டத்தில் 1 சவரன் தங்க கம்மலை கடையில் இருந்தவர்களை திசை திருப்பி திருடினர். பின்னர் நகை இருந்த இடத்தில் கவரிங் நகையை வைத்துவிட்டு சந்தேகம் வராதபடி கிளம்பி சென்றனர். இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கண்ணகி நகரில் மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 50 வயதான முனியா என்ற நபர் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகம் வழியாக நடந்தது. அப்போது ஊர்வலத்தில் பங்கேற்ற நபர்கள் சிலர் கவுன்சிலர் அலுவலகத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அலுவலகத்திற்குள் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். நாட்டு வெடிகுண்டு வீச்சில் அலுவலகத்தின் முன்பு இருந்த மின்விளக்கு, பெயர் பலகை, தலைவர்களின் புகைப்படங்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி மலையடிவாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டதாக 2 ஒப்பந்த ஊழியர்களை திருப்பதி தேவஸ்தானம் பணி நீக்கம் செய்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில் அசைவ உணவு, புகையிலை உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள அலிபிரி அருகே ஏழுமலையான் கோயிலில் பணியாற்றி 2 ஒப்பந்த ஊழியர்கள் அசைவ உணவு சாப்பிட்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த திருப்பதி தேவஸ்தானம் இருவரையும் பணியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது. ராமசாமி, சரசம்மா ஆகிய 2 தற்காலிக பணியாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரித்து வருகிறது.
அமெரிக்காவின் ஹுவாய் தீவில் உள்ள கிலோவியா எரிமலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த தீவில் 6 எரிமலைகளில் ஒன்றான கிலோவியா எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. எரிமலையிலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறியது. செந்நிறம் போன்ற நிறங்களில் எரிமலை குழம்பு வெளியேறியது. தமிழ் திரைப்பட நடிகர் அபிநய் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 44. துள்ளுவதோ இளமை படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அபிநய் ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார். கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரது மருத்துவ செலவுக்கு KPY பாலா, நடிகர் தனுஷ் உள்ளிட்டோர் பணம் கொடுத்து உதவி செய்தனர். இந்நிலையில் சென்னை ரங்கராஜபுரத்தில் அவரது இல்லத்தில் உயிர் பிரிந்தது. அவரது உடலுக்கு திரை உலகினர் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி அடுத்ததாக ஒசூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 14ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக வீடியோ வெளியிட்டு இளையராஜா அறிவித்தார். பெரும்புக்கு ரசிக பெருமக்களே, ஒசூரிலே வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி என்னுடைய இசைக்குழுவுடன் உங்களுக்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வருகிறேன். 4 மணி நேரம் நடைபெறவுள்ள இன்னிசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் மகாகாலேஸ்வரர் கோயிலில் நடிகை நயன்தாரா, அவரது கணவர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் வழிபாடு மேற்கொண்டனர். முன்னதாக சிந்தாமன் விநாயகர் கோயிலில் இருவரும் வழிபட்டனர். அப்போது அங்கு நடைபெற்ற திருமண விழாவிலும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மகாகாலேஸ்வரர் கோயிலில் நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன், ஸ்ரீலீலா ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மத்திய ஐரோப்பியாவில் அமைந்துள்ள ஸ்லோவாக்கியாவில் ஒரு ரயில் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஞாயிறன்று மாலை தலைநகர் பிராஸ்டிலாவா மற்றும் பெசோனிக் இடையே சென்று கொண்டிருந்த ரயில் மீது மற்றொரு ரயில் மோதியது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அமெரிக்காவில் உள்ள டென்னசியில் செல்போனை பிடுங்கிய ஆத்திரத்தில் ஆசிரியர் மீது மாணவி ஒருவர் பெப்பர் ஸ்ப்ரே அடித்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. நாஷ்விலே நகரில் செயல்படும் பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவி காய்லா ஸ்மித் வகுப்பறையில் செல்போன் பயன்படுத்தியதாக தெரிகிறது. இதனை கண்ட ஆசிரியர் அந்த செல்போனை பறிமுதல் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி தான் வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை ஆசிரியர் முகத்தில் அடித்தார். இதனையடுத்து அந்த மாணவி கைது செய்யப்பட்டார்.